சரி, அப்ப இந்த கேள்விக்கு என்னென்னு விட செய்கிறேன்றதுக்கா பார்ப்போம்டா. பாருங்க, லோக் 2 சமன் 0.3010 சாரி 10 log 3 சமன் 0.4771 எனின் இவ்வளவுத்தின் பெருமானமும் காண வேண்டும். என்னென்று காணலாம் என்றதை தனித்தனியா சிம்பிளா யோசிப்பேன். சரியானே? மடக்க விதியை பயன்படுத்தி இப்ப முதலாவது பாருங்க, log 6 என்ற பெருமானத்தை என்னென்று காணலாம் என்றால், இங்க யோசிக்க வேணும் என்னென்றால் தந்த பெருமானம் என்ன? 2யும் 3யும். 6 2யும் 3யும் பயன்படுத்தி பெருக்கமாக அல்லது வகுத்தலாக எழுத வேண்டும். 6 என்றதை 2யும் 3யும் பயன்படுத்தி என்னென்று எழுதலாம்? 2 தர 3 என்று எழுதலாம். அதாவது 2யும் 3யும் பெருக்கமாக எழுதலாம். 3 6. உங்களுக்கு மடக்க விதி ஒன்று தெரியும். மடக்கையில பெருக்கப்படுறது தனித்தனி மடக்கையில் கூட்டலாக எழுதலாம். யோசிங்கோ, எனக்கு log 2 பெருமானமும் தெரியும், log 3 பெருமானமும் தெரியும். அப்படியே 2யும் பிரதியிட்டாலே சரி. அப்ப log 2 பெருமானம் என்ன? 0.3010 சக log 3 பெருமானம் 0.4771. தசமீன்கள் கூற்றலையும் கவனமா இருக்க வேணும் என்றால், சில பேர் இப்ப செய்யக்கூடியவனுக்கு பிரச்சனை இல்லை, அவனுக்கு மனதாலே பார்த்துட்டு போங்க. சில பேர் பிளவுறது கூட. அப்ப நீங்கள் என்ன செய்யுங்க என்றால், எழுதி செய்யுங்க. தசம் நேர நேர இருக்கிற மாதிரி எழுதி செய்யுங்க. கூட்டலாம் பாருங்க. 1 8 7 7 தசம் 0. அப்ப இதன் விடை என்னென்று வரப்போகுது? 0.7781 வரும். சரியானே? இது சிம்பிளான ஒரு கேள்வி. சரி, அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்த log 12க்கு 12 பெருமானம் என்னென்று காணலாம்? அதையும் இதே மாதிரிதான் 2யும் 3யும் பெருக்கமாக அல்லது வகுத்தலாக எழுதணும். 12 நான் எழுதலாம் என்னென்று எழுதலாம் என்றால் 2 தர 2 தர 3 என்று எழுதலாம். பாருங்க, 2 4 3 12. இதை இன்னும் ஒரு வழியிலையும் சிம்பிளா எழுதலாம். என்னென்னா, எனக்கு 6 பெருமானமும் தெரியும், 6யும் 2யும் வச்சு கொண்டும் 12 பெருமானம் செய்யலாம். இப்ப நான் செய்யறது என்னது? எனக்கு 6 பெருமானம் தெரியாது, தெரியாட்டி என்னன்னு செய்யறேன்றதான் பாக்குறேன். சரி, நீங்க இதை வச்சு கொண்டும் செய்யலாம், அதுல பிரச்சனை இல்லை. ரைட், பாருங்க, இப்ப இது என்னன்னு எழுதுவீங்கள்? ஒரு மடக்கையில பெருக்கப்படுறது தனித்தனி மடக்கையில் கூட்டலாக எழுதலாம். log 2 சக log 2 சக log 3. எனக்கு இதுல எதுக்கு பெருமானம் தெரியும்? இதுல எல்லாத்துக்குமே பெருமானம் தெரியும். log 2க்கு தெரியும், log 2 log 3 எல்லாத்துக்குமே பெருமானம் தெரியும். பிரதிட்டா ஓகே, பிரதிருங்கோ. 0.3010 சக log 2 0.3010 சக log 3 0.4771. இவ்வளத்தையும் கூட்டினீங்கன்னா சரி, இதுன்ற பெருமானம் வரும். ரைட், உங்களுக்கு கூட்ட பிரச்சனை என்றா நேர எழுதுங்க, அதுல சிக்கல் இல்ல, எழுதி கூட்டுங்க. ரைட், பாருங்க, கூட்டுறேன்.
0.3010 0.3010 0.4771 கூட்டுவா 1 2 2 மேலும் 9 7 6 6 4 10 பூஜ்ஜியம் எழுதி ஒரு மிச்சம் அங்காலே அப்படியே உண்டு இதன பெருமானம் என்ன வரப்போகுது 1.0712 வரும் சரி ஈஸியான கேள்விதான் ரைட் தெளிவுங்க பட குயிக்கா சரி அடுத்தது லோக் 18ஐயும் பார்ப்போம் சரியானே அழிக்கிறேன்னா இந்த பக்கத்துல உள்ளதை அழிக்கிறேன் ரைட் 18 லோக் 18 என்னென்று 2ஐயும் 3ஐயும் பயன்படுத்தி பெருக்கமாக எழுதலாம் என்றதை யோசிங்க ரைட் 18 என்னென்று எழுதலாம் பாருங்க சிம்பிள் தானே அதுவும் சிம்பிள் தானே சின்ன சின்ன இலக்கம் தானே அப்ப ஈஸியா யோசிக்கலாம் பாருங்க 2 தர 3 3 6 6ஓட எத்தனைய பெருக்கினா 18 வரும் திருப்பி 3 ஆள் பாருங்க அவ 2ஐயும் 3ஐயும் மட்டும்தான் பயன்படுத்தி இருக்கிற 2ஐயும் 3ஐயும் மட்டும் பயன்படுத்தி பெருக்கமாக எழுதலாம் அல்லது வகுத்தலாம் இப்ப இதுவரைக்கும் எல்லாம் பெருக்கமா எழுதுறதுதான் பாக்குறாங்க அடுத்தது இனி என்ன செய்யலாம் மடக்கைக்குள்ள பெருக்கப்படுறத தனித்தனி மடக்கையில் கூட்டலாக எழுதலாம் லோக் 2 லோக் 3 அடுத்ததும் லோக் 3 இனி பாருங்க ஒவ்வொன்றின் பெருமானமும் எனக்கு தெரியும் லோக் 2க்கு தெரியும் லோக் 3க்கு தெரியும் இத பிரதியிட்டேன் என்றால் ஓகே பிரதியிட்டானோ 0.3010 சாக லோக் 3 பெருமானம் 0.4771 சாக 0.4771 உலகத்தை கூட்டிவிட்டால் ஓகே இதுவும் கூட்டுறவங்களுக்கு பிரச்சனை என்றால் நேர எழுதுங்க அதுல எந்த வித சிக்கலும் இல்லை 30 10 0.4771 0.4771 கூட்டலாம் பாருங்க 2 இலை கூட்டினீங்கன்னா 14 14 3 15 5 எழுதி ஒரு மிச்சம் 7 14 14 3 15 5 எழுதி ஒரு மிச்சம் 7 7 4 11 11 3 12 2 எழுதி ஒரு மிச்சம் 0 0 உண்ட கூட்டினால் 1 அப்ப இப்படி என்ன வரப்போகுது 1.25522 வரும் அப்ப இதுதான் இதுங்க ஆன்சராக இருக்கும் தெளிவுங்க இருக்கா